மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ல் வந்து குரு மாற போகிறாருங்க. நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகம் உங்களுக்கு கிடையாது, பட் குரு கெடுக்க மாட்டார். அதனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து கெட்டவன் வந்து ஓரமாக போயிட்டாவே அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்படி தான் இருக்கும். நல்ல வேலை நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக நல்லா நடக்க போகிறதுங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுங்க. நிதியினுடைய வந்து தட்டுப்பாடுகள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ஏற்படுறதுக்கு ஒரு செயல்படுவீங்க. கண்டிப்பாக இந்த செயல்பாடுகள் வந்து கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து வைக்க போகுது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட தலைமை பண்புகளை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கொண்டு வந்து வைக்க போகிறது. ரொம்ப நல்ல ரெப்புடேஷன் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலும் யாரெல்லாம் வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. பேச்சு திறனை வந்து நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறதுங்க. நல்ல தைரியமான செயல்களை செய்ய போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய செயல்கள் வந்து நீங்களாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எப்போவுமே வந்து மகர ராசி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலிங்க. எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பாத ஆளுங்க. ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரம் வந்து இது மகர ராசியை வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த தைரியமானது கண்டிப்பாக உங்களோட தைரியத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. விதண்டாவாதம் உங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் டேட்டாவோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க. அதனால் வந்து உங்களுடைய கூட இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. மேலும் வந்து உங்களுடைய வியாபாரம் கண்டிப்பாக நல்ல நிலை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. மேலும் வந்து உங்களுடைய நிதி நிலைமையை எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய காலகட்டங்கள், உங்களுடைய டேட்டா, பழைய டேட்டாலாம் எப்போதுமே நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எந்த டெவலப்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இதையே யோசிச்சுட்ருப்பீங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈல்டு வந்து இப்போது வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 7ல் வரப்போகிறார். 3ஆம் ஆதி 7ல் வரப்போகிறார். மறைவு ஸ்தானாதிபதி 12ஆம் ஆதி வந்து 7ல் வரப்போகிறார். அப்போது வெளிநாட்டினுடைய தொடர்புகள் மற்றும் உங்களுடைய சகோதர சகோதரினுடைய தொடர்புகள், மேலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க மறைவில் இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவ்வளவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி நிறுவனம் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சிட் ஃபண்ட்ஸ்லேயும் மற்றும் வந்து இந்த இதில் வந்து எஸ்ஐபி இது மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது லாங் டேர்மில் பண்ணும்போது அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பட் 26 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமையக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நிதி நிலைமையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. ரொம்ப நல்ல எப்படி வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செலவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கறதுனால நீங்கள் அதை தப்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடன் வந்து பிரச்சனைகள் ஏற்படறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து ராகு தசையினுடைய பார்வையோ இல்லை பாதகாதிபதியினுடைய பார்வையோ இருக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அப்போது நீங்கள் வந்து ரொம்ப பார்த்து உங்களுடைய இதை வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. யாரையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளையும் ஒரு மென்டாரையும் அணுகி கண்டிப்பாக அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து கேட்டு அவங்களுடைய எப்படி செய்யணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுடைய வருஷம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து 90லேருந்து 95% சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. மேலும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம்ங்க. இம்பேக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெபட் கண்டிப்பாக கிடைக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா 3 வருஷத்தினுடைய டேட்டா 4 வருஷத்தினுடைய டேட்டா என்னெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாரினுடைய பாலிசிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க. எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிபேட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
மேலும் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்க போகுதுங்க. புதிய பிஸ்னஸ்னுடைய வெஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தானாக உங்களை தேடி கொடுக்க போகிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க போகுதுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் அதாவது எப்படி சொன்னால் இ-காமர்ஸ்னுடைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்கிராப்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்க போகுது. யாரெல்லாம் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்காக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மேலும் வந்து பங்குச்சந்தையினுடைய ஈல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஒரு ஷார்ட் டைம் வந்து ரெவல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் லெவலில் உங்களுடைய கம்பெனியினுடைய க்ரோத் வந்து இதில் வந்து கண்டிப்பாக தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையுங்க. விவசாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவர்மெண்ட்னுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சிறு குறு தொழிலாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல சப்போர்ட் வந்து மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க பெரிய திரை சின்ன திரையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள், ஒரு புதிய பார்ட்னர்ஷிப்ஸ் இதை மாதிரி ஒரு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஆஃபீஸ்லாம் வந்து புதிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த வியாபாரத்தில் இருக்குங்க. பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்சியர்னுடைய சிகாரம் சொல்லலாம் நீங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்சியாரிட்டி வந்து உங்களை வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்ல லெவலில் எடுத்துன்னு வந்து வைக்க போகுதுங்க. தலைமை பண்புகள் யாருக்கெல்லாம் வந்து லீடர்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து உங்களுடைய டார்கெட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. எப்போதுமே ஸ்கில்லை ஆட் பண்ணுங்கள். ஸ்கில்லை வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஆட் ஆன் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஸ்கில் தான் பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்கில்லு தான் வச்சு தான் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். யாருக்கு என்ன இண்டஸ்ட்ரீஸில் வந்து அந்த ஸ்கில் இருக்கோ, அப்டேஷன்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பண்ணிக்க போகிறீங்களோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய டைமையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள். அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி உங்களை சேல் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு ஈல்டை ஒரு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து நல்லா வந்து உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சஸே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைய போகுதுங்க. யாரெல்லாம் பிஸ்னஸில் வந்து பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தார் மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகுங்க. வேலையை தேடுறவங்க லேட்டஸ்ட்டு என்ன ட்ரெண்டோ அதை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ, என்ன இண்டஸ்ட்ரியில் வந்து எதை மாதிரி இருக்கோ நுணுக்கங்களோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சேல் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன்ஸும் கிடைக்கும். அதை மாதிரி ஸ்கில் வேணும் அப்படின்றவங்க நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனிஸில் நிறைய இருக்குது. ஃப்ரீயாகவே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க எல்லா இடத்துலையுமே. நீங்கள் வந்து உங்களுக்கு காசும் கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்க போகிறாங்க. அப்பேற்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்களாம் சிஎஸ்ஆர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் மார்க்கெட்டில் இருக்குங்க. இல்லைன்னு சொல்லி உட்காந்துடாதீங்க, சோடையே போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள், குழந்தைகள் பிறப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. மற்றும் வந்து உங்களுடைய பெரியவங்களுக்கெல்லாம் 60, 70, அதோ 80 இந்த கல்யாணங்கள், பீமரத சாந்தி, சஷ்டியத்தை பூர்த்தி, மேலும் வந்து சதாபிஷேகம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு கெட் டுகெதர், குலதெய்வத்தினுடைய நிகழ்ச்சிகள் இதை மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரெப்புடேஷன்ஸ் கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்க போகிறதுங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களை நல்ல வழிபாடு. ஆன்மீகத்தை எப்போவுமே திருவோண நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள். நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 17லேருந்து 35 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ராகு தசை வரும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துரும். ஆனால் வந்து அப்படியே மாற்றம் அந்த 33, 35 வயசில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணங்களும் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளுடைய வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிகழ்ச்சி ரிசல்ட் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வந்து ஐவியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய ரெப்புடேஷன்ஸ் வீட்டில் வந்து உங்களுடைய பெருமை நிலைச்சி நிற்கிற மாதிரி நல்ல நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக வீட்டில் நடக்க போகிறதுங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க உங்கள் தலைமையில். ஏன்னா வந்து தாராபலம் தான் சொல்லுவோம், உங்களுடைய தாராபலம் தான் பார்க்க போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செய்ய போகிறீங்க மற்றும் உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன்ஸ் கிடைக்க போகுது. மேலும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உங்களுக்கு மற்றும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வாயினாலேயே உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது. அந்த காலகட்டங்கள்லாம் அது பார்த்து பேசுங்க தயவு செஞ்சு. அதனால் வந்து என்ன ஆகும்னா, யாருக்கெல்லாம் ராகு தசை நடந்துகிட்ருக்கோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் வந்து உங்களுடைய சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பேசுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஸ்கின் அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுங்க. மற்றும் வந்து என்ன மெடிக்கேஷன் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைமேட்டிக் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் சீத்தளம் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வந்து காலகட்டத்தில் மெடிக்கேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிகவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஓவராலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 90லேருந்து 95 மார்க் இந்த வருஷம் கொடுக்கலாம். நல்ல க்ரோத். ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றதை அதை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமே தவிர, கடவுள் வந்து ரெடியாக கொடுத்துருக்காரு. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நம்ம எவ்வளோ அள்ளுறமோ அதுக்கேற்ற ரிசல்ட் கண்டிப்பாக பகவான் வந்து நம்மக்கிட்ட கொடுக்க போகிறார். கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். நல்லதே நடக்கட்டும். 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.